எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் இந்த டிவி மூலமாக அவங்கள பார்க்குது. இந்த வருஷத்திൻ്റെ கடைசி நாட்களில் நம்ம இருக்கோம். தேவன் பெரியவர், நல்லவர், நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவார். இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 12வது மாதத்தில் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இப்போது கூட இந்த ப்ரோக்ராமை டிவி பெட்டி முன்னால் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரோடும் நீங்கள் பேசுங்க, எல்லாரையும் எழுந்து பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. எல்லா இருளும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உதிக்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு ஒரு விசையாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்மை மிகுதியும் ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ளாமற் போக மட்டும் நாம் பெருகுவோம். இன்றைக்கி கூட நம்ம தியானிப்பதற்காக நம்ம தெரிந்தெடுத்த வேத வசனம் மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இதே வசனத்தை ஏசாயா 9:2 மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்குங்கிற இடத்துல மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்களுக்குன்னு இதே வசனம் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய வெளிச்சம். இப்போ நம்ம எந்த மாதம்? கிறிஸ்மஸ் மாதம். இயேசு பிறந்த செய்தியை, நம்ம இயேசு பிறந்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கோம். ஏசப்பா பிறந்தாருன்னு. ஆண்டவர் பிறக்கும்போது உள்ள வார்த்தை, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். இது யாரை குறித்து போட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னா, இயேசுவை குறித்து போட்டிருக்கதை நம்ம பார்க்கோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு வந்த உடனே அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் உதித்திட்டு அப்படின்னு பார்க்கும். ஏன்னா நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே இயேசு வந்து வாசம் பண்ணினார். ஆக கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஐய புறஞ்சாதிகளுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கு. இன்றைக்கி இயேசு இருந்த இடத்துல இன்றைக்கி நம்ம வச்சுட்டு, உங்களையும் என்னையும் வச்சுட்டு போயிருக்கார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதிலும் பெரிதானவைகளை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்ம பெரிய வெளிச்சத்தை பற்றி நம்ம பார்க்கோம். சாதாரண வெளிச்சம் இல்லை, பெரிய வெளிச்சம். வெளிச்சம்னா என்ன? ரொம்ப இருட்டாக இருக்குது, இருளில் என்ன செய்வாங்க? தடவி தான் தெரிவாங்க. இருளில் இருந்தால் கும்மி இருட்டு, ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியாது. ஒரு வேலையும் நம்மால் இருட்டில் செய்ய முடியாது, படிக்க முடியாது, வாசிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. வெளிச்சம் மனுஷனுக்கு ரொம்ப தேவை. ஆதி ஆகமத்திலேயே இந்த வெளிச்சத்தை பற்றி பார்க்கும். ஆண்டவர் சொல்றார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் தான் வெளிச்சத்தை படைத்தவர். ஆண்டவர் தான் உங்களையும் படைத்தவர், என்னையும் படைத்தவர். அவர் சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு இயேசு சொல்கிறார். அதே ஆண்டவர் மத்தேயுவில் நம்ம பார்க்கோம். 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இருப்பீர்கள் நேரா, இருக்கிறீர்கள் நேரா, இருக்கிறீர்கள். உங்களையும் என்னையும் அவர் வெளிச்சமாகவே உருவாக்கி வச்சுட்டார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. உன்னை நான் வெளிச்சத்தை வச்சு எங்கே வச்சுருக்கேன்? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வெளிச்சத்தை பற்றி தியானித்தாலே இந்த கிறிஸ்மஸ் மாதம் நமக்கு முடிஞ்சு போயிடும். வெளிச்சம் அவ்வளோ பெருசு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விளக்கை கொளுத்தி யாரும் மரக்காலை வச்சு மூடி வைக்க மாட்டாங்க. எதையும் வச்சு, மரக்கால்னால் என்னது? அளக்க. இப்போ நம்ம லாங்குவேஜில் சொன்னால் ஒரு பக்கெட்டை வச்சு, ஒரு வாளியை வச்சு, எதையும் வச்சு மூடி போட மாட்டாங்க. எல்லாருக்கும் என்னது? விளக்கு தண்டின் மேலே தூக்கி வைப்பாங்க, அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லோரும் வண்ண வண்ண வெளிச்சத்தை போடுறோம். அது இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ரொம்ப நிறைய வெளிச்சத்தை நம்ம போடுறோம். கிறிஸ்மஸ் காலத்தில் அதுவும் நம்ம நிறைய ஸ்டார்,
நிறைய விளக்குகள் எங்கே பார்த்தாலும் சரி. கிறிஸ்தவங்க இருக்க இடத்துல எப்படி தான் இருக்குது, ஒரே ஸ்டார் வெளிச்சம். ஸ்டாருக்குள்ளே என்னது போட்டிருப்போம், ஒரு விளக்கை போட்டிருப்போம், ஒரு லேம்பு போட்டிருப்போம். விட்டு 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 பிரகாசிக்கு, ரொம்ப பிரகாசிக்கு, அப்படி இப்படிமா கலர் கலராக வண்ண வண்ண ஸ்டார். இதெல்லாம் இயேசுவுடைய இந்த பெரிய வெளிச்சத்தை காட்டுது. அன்னைக்கு கிழக்கே போகும் நட்சத்திரத்தை பார்த்து இயேசு எங்கே பிறந்திருக்கார், நட்சத்திரம் எங்கே நிற்கோ அங்கே தான் இயேசு இருக்காருன்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம இருக்க இடத்துல வெளிச்சம் இருக்கும், ஓடி போகாது. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், ஓடாது. ஆக இந்த விளக்கை ஆண்டவர் என்ன செய்தாராம், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக வெளியே வைக்கார். அவர் நினச்சா உலகத்துக்கே வெளிச்சம். அப்போ உலகமே பார்க்க அளவில் அவர் உங்களையும் என்னையும் நிலை நிறுத்தி வச்சுருக்கார். முதல்ல நம்ம இதை நினைக்கணும். ஏன்னா கிறிஸ்துவானவர் மெய்மை நம்பிக்கையாக நமக்குள்ள வாசமாக இருக்கார். மெய்மை அப்படின்னாலே வெளிச்சம், மெய்மை அப்படின்னாலே பிரகாசம், மெய்மை அப்படின்னாலே வெளியரங்கமாக கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இயேசுவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா முழுக்க 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 வெளிச்சமாக தான் என்ன செய்தார், இருந்தார். அவர் அதிகாலையில் போகிறாரு, ஜெபம் பண்ணுதார். பிதாவின் முகம் இயேசுவின் முகத்து மேலே பிரகாசிக்கு. அந்த பிரகாசத்தை வெளிச்சத்தை கொண்டு கொடுத்துருந்தார். வெளிச்சம் இருக்க இடத்துல என்னது இருக்குது. இதில் அடுத்த வசனம் பார்ப்போம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு சந்தோஷப்படும்படி அப்படின்னு நம்ம பார்க்கோம். அப்போது நம்முடைய 16ஆம் வசனம், இவ்விதமாய் மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இது ஒரு கட்டளையாக கூட ஆண்டவர் சொல்றார். கட்டாயமாக பிரகாசிக்கணும்ப்பா நீ. நம்ம இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கோம், ஐயோ என் வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை இருக்க, என் வாழ்க்கையிலே இவ்வளவு வேதனை இருக்க, என் பிள்ளை இப்படி இருக்குதே, என் கணவர் இப்படி இருக்காரு, என் ஒய்ஃபு இப்படி வாழுதாள, என் குடும்பத்தில் ஒரு சாட்சி இல்லாத போல் இருக்க, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்க, இந்த நோய் பெரிய நோயாக இருக்குது, அன்றாட பாட்டை அப்படி நான் எழும்பி ஓடுவதே எனக்கு கஷ்டமாக இருக்க, எனக்கு மூச்சு விடுவதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க, அப்படி ஒரு மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இருப்பேனா சாவேனா, எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது, எப்படியோ வாழுதோனே, நான் என்ன பிரகாசிக்க, எனக்கு என்ன நோக்கம், எனக்கு என்ன இது, டாக்டர்கள் எனக்கு எத்தனையோ நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குதுன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கோம். இன்றைக்கி யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், உங்கள் மூலமாக என் மூலமாக காணுதாங்க. விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இந்த நாளில் விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க, வாயிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, நான் வெளிச்சமாக இருக்கேன்ப்பா, நான் வெளிச்சமாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு, மலை மேல் உள்ள பட்டணம், தம்பி மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆக நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், இதை அறிக்கையிடுவோம். இயேசு உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி ஒளியாகவே வந்தார்.
இன்றைக்கி நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மைமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் எங்கே இருக்கும்? மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுள். கப்பலை செய்து வைக்காங்க, கப்பல் அழகாக செய்து கரையில் தான் வச்சுருக்காங்க. கப்பலுக்கு கரையிலே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்கவும் நல்லா ரொம்ப அழகாக நல்லாவே கப்பல் ரொம்ப கரையில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் கப்பல் எதுக்கு டிசைன் பண்ணப்படலை? கரையில் அலங்கார பொருளாக இருக்கப்படலை. எங்கே போகணும்? கடலுக்குள்ளே அதை கப்பலை தள்ளி விடணும். அங்கே கடலில் கரையில் இருப்பது போல் அமைதியான வாழ்க்கை இருக்காது. கடல் இரைச்சல் வரும், அலைகள் வரும், காற்று அடிக்கும், பெருங்காற்று அடிக்கும், அலைகள் படகு கப்பல் முங்கத்தக்கதாக கூட நமக்கு என்ன செய்யும்? அலைகள் எழும்பலாம். ஆனால் அதையும் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு அது அடுத்த கரைக்கு போகுது தான் அது அழகு. அதுபோல தான் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டில் நம்மளுக்கு வச்சுருக்கார். ஒரு சபையில் வச்சுருக்காரு, ஒரு வேலை ஸ்தலத்தில் வச்சுருக்காரு, நம்மளுக்குன்னு ஒரு சொசைட்டி வச்சுருக்காரு. அந்த சொசைட்டியில் தான் உங்களே என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வெளிச்சம் நம்மளை சுற்றி இருக்கவங்களை சுற்றி பிரகாசித்து கொண்டே இருக்கணும். பெரிய வெளிச்சம், சாதாரண வெளிச்சம் இல்லை, பெரிய வெளிச்சம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் பார்த்தோன்னா, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. 1 கொரிந்தியர் 15:40. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியன் 41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மகிமையில் ஆண்டவர் வச்சுருக்காரு, அங்கே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. உங்களை மாதிரி ஏன் வெளிச்சம் இருக்காது, ஏன் வெளிச்சம் மாதிரி அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் இருக்காது, அவங்கள மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்காது. எவ்ரிபடி இஸ் யுனிக் இன் காட்ஸ் ஹேண்ட். இந்த உலகத்திலேயும் ஒவ்வொருவரும் தனித்துவமாக வைக்கப்பட்டிருக்கோம். உங்கள் வெளிச்சம்னா அதுக்குன்னு பர்டிகுலர் பிரகாசம் உண்டு, பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி, ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும், அந்த பிரகாசம் இருக்கும். ஆமாம், அப்படி தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்காரு, வச்சுருக்கார். அந்த வெளிச்சத்தை என்ன செய்வாராம்? அதை பிரகாசத்தை நமக்கு நம்முடைய ஆண்டவர் கூட்ட வல்லவர், கூடிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளை வச்சுருக்கதே அதுக்கு தான். வானத்தில் நம்மளை வச்சுருக்காரு, நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்கும். சின்ன வெளிச்சமும் இருக்கும். இப்போ நம்ம சந்திரன் எடுத்துக்கிட்டோம், சந்திரனும் இரவில் பிரகாசிக்கும். ஆனால் நம்ம இப்படி நம்ம வேதத்தெல்லாம் அந்த வெளிச்சத்தில் ஃபுல்லாக நம்ம வாசிக்க முடியுமா? பௌர்ணமியில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், அதுவும் நல்லா ஷார்ப் ஐ இருக்கவங்க தான் பார்க்க முடியும். சாதாரண கண் உள்ளவங்களாம் எழுத்துலாம் வாசிக்க முடியாது, சின்ன வெளிச்சம். ஆனால் சூரிய பிரகாசம் நல்ல காலை வெளிச்சத்தில் உட்காந்து வாசி பார்த்தோன்னா ரொம்ப தெளிவாக என்ன செய்யும் இருக்கும், பெரிய பிரகாசம். அதனால் ஆண்டவர் உங்களை என்னையும் சின்ன வெளிச்சத்தில் இருந்து பெரிய வெளிச்சத்துக்கு அழைக்கார். அவர் முகப்பிரகாசத்தை நம்ம மேலே என்ன செய்தார், பிரகாசிக்க பண்ணுகிறார். நானே மெய்யான ஒளி, அவர் தான் ஒளி, உண்மையான ஒளி, வேறு போலி ஒளி கிடையாது. ரியல் லைட், ரியல் பிரைட்னஸ். இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி அழாதங்க, அழுது அழுது அநேகருடைய முகம் அழுக்காகி போய் கிடக்கு. இந்த 11 மாதமும் ஒரு வேளை நம்ம அழுதுகிட்டே இருந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய நம்முடைய அருமையானவங்களை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை இந்த வருஷத்தில் இழந்திருக்கலாம். அன்றைக்கி ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போது ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு 80 வயசு இருக்கும். அவங்க வீட்டையா இறந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. அந்த வீட்டையாவ கனப்படுத்தும்படியான ஒரு மீட்டிங். அதில் என்னைய ஷால் போட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அந்த அம்மா எனக்கு புதுசு. அவங்கள அந்த ஐயாவை பற்றி பேசுதா, இந்த அம்மா திரும்பி பார்க்கேன், கண்ணிலேருந்து கண்ணீர் முகத்தில் அப்படி வடிந்து கொண்டே இருக்குது. அந்த ஐயாவை இழந்ததுனால அந்த அம்மா அப்படி முகம் முத்து முத்தாக கண்ணீரை வடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தேன். மரணம் எங்கே இருக்கையோ அங்கே கண்ணீரும் இருக்கும். இனி மரணம் இல்லை, தேவன் தாமே உங்களது முகங்களிலிருந்து வடியும் கண்ணீரை
துடைப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கோம். அதனால் மரணத்தை வச்சு இருந்திருக்கலாம், மரணம் வரக்கூடாத மரணம் வந்துட்டு, அதனால் ரொம்ப நேசித்தவங்களை நீங்கள் இழந்து தவித்து அழுது கொண்டு இருக்கலாம். அழுகிறதினால் நமது முகம் அழுக்கடைஞ்சு போகும். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கூப்பிடுதார், எழும்புமா எலும்பு, நீ உலகத்துக்கே கலங்கர விளக்கமாக உன்னை வச்சுருங்க, நீ எலும்பு, உன் முகத்தில் இருந்து வடித கண்ணீரைனா துடைக்க. அநேகர் இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அழுகையை நீ மாற்றணும், உங்களுடைய கண்ணீரை நீ துடைக்கணும். உன் சாட்சி அவங்க முன்பாக இருக்கணும், மனுஷர் முன்பாக உன்னுடைய நற்கிரியை அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை ஒரு கலங்கர விளக்கமாக இருக்கட்டும். இயேசு செத்து போகலை, இயேசு உயிரோடு தான் இருக்கார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களுடனே இருக்கிறேன். கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கும். இம்மானுவேல் அவருடைய பெயர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கார்? வெளிச்சமாக இருக்கார். அதனால் நீங்களும் நானும் எப்படி தான் இருப்போம்? பிரகாசமாக தான் என்ன செய்வோம்? இருப்போம். நம்ம முகங்களில் ஒரு வேளை இப்படி நடக்கக்கூடாத காரியங்களினால அப்படி அழுதுகிட்டு இருக்கலாம், ரொம்ப சுகவீனத்தில் இருக்கலாம். சொல்லணும், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் முகத்தை அவர் முகத்து மேலே நான் என்ன செய்திருக்கேன்? ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி அவரை மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். அவர் முகத்தை பார்த்துக்கிட்டு நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் நற்கிரியை செய்வதில் இன்னும் அதிகமாய் நான் செய்வேன். என் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்கும். நான் பெரிய வெளிச்சமாக இருப்பேன். நான் சின்ன வெளிச்சம் இல்லை, அரகுற வெளிச்சம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கேன்ப்பா. இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி இந்த செய்தி உங்களோட நிச்சயமாக பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்களினால் நம்ம சோர்ந்து போய் இருக்கலாம். ஐயோ, எனக்கு இப்படி நடந்துட்டே, என்ன சொல்லுவாங்க, நான் சாட்சியாக இருக்க முடியாதே, என் பிள்ளை காரியம் இப்படி என்னை வெட்கப்படுத்த மாதிரி இருக்கே, நான் எழும்பி தலையை நிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி இல்லையே, எல்லாருக்கும் நடக்க காரியங்கள் கூட என் வாழ்க்கையில் நடக்காமல் போகுதே, நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஆண்டவருடைய வெளிச்சம் வரும்போது எல்லா இருளும் விலகி ஓடி போயிடும். எல்லா இருளும் விலகி ஓடி போயிடும். அதனால் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கார். ஒருவேளை நம்ம இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. பிசாசு தான் இருட்டு. அவன் வேலையே எதிர்மறையாக பேசுவான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இன்றைக்கி ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பெரிய வெளிச்சமாக, எல்லோரும் கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேவ முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் பெரிய வெளிச்சமாக வச்சுருக்கீங்க சொல்லுவோம், வாயை திறந்து சொல்லுவோம். நான் இருளுக்கு படைக்கப்படலை, நான் வெளிச்சம். நான் இருக்க இடத்துல வெளிச்சம் இருக்கும். நான் இருக்க இடத்துல பேய் பிசாசுகளெல்லாம் ஓடி ஒதுங்கி ஒளிஞ்சிரும். என் இருக்க இடத்துல இருட்டு இருக்க முடியாது. நான் இருக்க இடத்துல சுகவீனம் இருக்க முடியாது. நான் இருக்க இடத்துல பலவீனம் இருக்க முடியாது. ஒருவேளை வந்தால் கூட நெடுநாளாக இவங்க சரீரத்தில் இருக்க முடியாது, ஓடி ஒளிஞ்சிரும். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர என்னை பூரணமாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கேன்ப்பா. நீங்கள் தான் என்னை பலப்படுத்தும். நீங்கள் என்னோட பேசிக்கிட்டு இருக்கீங்கப்பா. நான் உங்கள் வாயாக இருக்கட்டும், நான் உங்கள் கையாக இருக்கட்டும், நான் உங்கள் கண்ணாக இருக்கட்டும், நான் உங்கள் காலாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். முழுவதுமாய் வெளிச்சம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வெளிச்சம். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக, இருட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பிரகாசிக்கட்டும். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும்
வெளிச்சமாக இருக்கட்டும். என்னுடைய ஒவ்வொரு செல்லும் பிரகாசிக்கட்டும். என் முகம் பிரகாசிக்கட்டும், கை பிரகாசிக்கட்டும், கால் பிரகாசிக்கட்டும். என்னுடைய ஒவ்வொரு அவயமும் உமக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். என்னுடைய ட்ரெஸ் கூட பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, உமது முகத்தை நோக்கி பார்த்துட்டேன். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. வெட்கத்தில் இருக்க அநேக ஜனங்களுக்கு நான் எழும்பி சாட்சி சொல்லணும். என்னை சாட்சியாக எடுத்து நிறுத்தும். அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் வீட்டிலலாம் இருள் கம்பி இருக்குதோ, இருட்டு பெரிய இருட்டாக இருக்குது, யார் முகத்துக்கு முகம் பார்க்க முடியலை, தடவி திரிகிறோம், ஒரு காரியமும் எங்களுக்கு டிசைட் பண்ண முடியலை. இப்படி எடுத்தால் அப்படி, அப்படி எடுத்தால் இப்படி, இப்படி பண்ணால் அப்படி பிரச்சனை வந்து, அப்படி பிரச்சனை வந்தால் இப்படி பிரச்சனை வந்துடுது. இயேசு இன்னைக்கு உதிச்சிருக்கார். கிறிஸ்மஸ் காலத்தில் இயேசு உதிச்சிட்டிங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உதிச்சிருக்கீங்கப்பா. ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உதிங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரீரத்திலையும் நீங்கள் உதிங்க ஆண்டவரே. மெய்மையின் நம்பிக்கையாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கதை இந்த ஜனங்கள் பார்க்கட்டும். பெரிய வெளிச்சத்துக்குள்ளே ஜனங்கள் வரட்டும்ப்பா, பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் விலகி போட்டும், எல்லா சுகவீனங்களும் மாறி போட்டும், எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா கண்ணீர்கள் மறையட்டும், எல்லா பயங்கள் ஒழியட்டும், எல்லா திகில்கள் மறையட்டும், கலக்கங்கள் மறையட்டும், சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் ஓடட்டும். இயேசுவே, பெரிய காரியங்களை செய்யுங்க, மகத்தான காரியங்களை செய்யுங்க. எந்தெந்த இடத்துல இருள் இருக்கோ இயேசுவின் நாமத்தில் அந்த இடத்துல ஒரு ஒளி உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், கடன்கள் நீங்கட்டும், நிம்மதி உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி செலுத்துகிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிற வெளிச்சம் உதிக்கட்டும். இந்த நேரத்தில் மரண படுக்கையில் இருந்து கூட இந்த செய்தியை கேட்கலாம். அந்த ஜனங்களை உடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி காலூன்றி எழும்பி நடக்க செய்ய. புது வருஷம் பிள்ளைகளுக்கு புது கிருபைகளை கொண்டுட்டு வரட்டும். இன்னும் தங்களை ஆராய்ந்து பார்க்கட்டும். நான் இந்த சாதாரண விளக்கில் வங்கி எறிந்து கொண்டு இருக்க மாட்டேன், நான் பெரிய விளக்கு என்று ஒவ்வொருவரும் அறிக்கையிடட்டும். அவங்க வீடுகளில் பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.